Hi friends, welcome back to Chitra's Lifestyle in Ireland. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல்ங்க. இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறது பொங்கல் டே செலிப்ரேஷன். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களுக்கு அயர்லாண்ட்ல வீக் டேல வந்ததுனால நார்மல் டே மாதிரி ஒர்க் ஸ்கூல்லாம் இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நான் காலையிலேயே எந்திரிச்சிட்டேன். ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் நியூ ட்ரெஸ் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே பூஜை நேற்று ஈவினிங்கே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன். வடை ஊற வச்சு அந்த மாவுக்கு தேவையான ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம்ஸ்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையிலே எந்திரிச்சிட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி ஆரம்பிச்சு பூஜை விளக்கேற்றி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க vlogல போலாம். இப்போ மஞ்சள் எடுத்து வச்சாச்சு, பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதுதான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம. நைட்டே அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் மாவரிசி பச்சரிசி கோலத்துலேருந்து மாக்கோலம் போட்டுட்டேன். இப்போ நம்ம பொங்கல் பானை அழகு வச்சு வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொங்கல் வைக்கிற சட்டி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாவில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் தோரணம் கட்டுறதுக்கு. அரிசி பச்சரிசி இங்கே சோனா மசூரிலே பண்ணிவிடுவோம். அதை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் நைட்டே பொடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு நல்லா சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இங்கே எங்களுக்கு மஞ்சள் கொத்து கிடைக்கல, அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் கைட்லேயே மஞ்சள் கிழங்கு கட்டி பூ வச்சுட்டேன். இதை அப்படியே கட்டிட வேண்டியதான். சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டிட்டேன்.
சூப்பருங்க. பொங்கல் பானை ரெடி. பால் அளந்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அளந்து ஊற்றிட்டு ஓரளவுக்கு பானையில் அரைவாசிக்கு மேலே முக்கால்வாசி நம்ம தண்ணி அளந்து ஓரளவுக்கு ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி பருப்பு கலந்து வச்சு பார்த்துக்கிறதுக்கு போடுவோம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம அரிசி போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு பால் கொஞ்சம் நான் ஒரு 2 டம்ளரும் தண்ணியும் அளந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பொங்க போது ஓரளவுக்கு வந்து சீக்கிரம் வரும், இல்லாட்டி சரியாக வராது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அரைக்கு முக்கால் பானை வந்து நம்ம அந்த அளவு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு பானை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த மாயிலெல்லாம் எடுத்து தோரணம் கட்டிடுவோமா? நான் அயர்லாண்டில் வந்து எனக்கு இங்கே கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தாங்க, பட் இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லையா? மாயில தோணும் ரெடி. அது அங்கே போனோடனே கொஞ்சம் அப்படியே விரிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக பண்ணிடும். பொங்கல் பொங்க போகுது பாருங்க, கரெக்டாக பானையில் கரெக்டாக பாருங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூப்பருங்க. பொங்கல் அரிசி போட்டுரும். ரெண்டு கிலோ பருப்பா? அப்படியே சைடு அம்மா கிட்ட பேசிட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம வைக்கணும் இல்லையா? இந்த பக்கம் வெண்பொங்கல் கலந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் நைட் வந்து பருப்பு உடைக்கு அரைச்சி வச்சுருந்தோம். சாமிக்கு பிரசாதம் வைக்க போது நான் ஆனியன் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு தட்டி வச்சது மட்டும் ஆனியன் சேர்க்காமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் கலந்துட்டேன். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம சூரிய பொங்கல் வைக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணுன்றதுக்காக டக்குன்னு பண்ணிட்டேன். இந்த சைடில் எண்ணெயை கழிச்சிட்டு காய வச்சுட்டு அந்த சைடு இது பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க்காக முடிஞ்சிட்டே இருந்தது. ஸோ ஒரு கையில் வச்சு வைக்கிறதுனால சில ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிருக்கும். அதை மைண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானே என்ன மேனேஜ் பண்ணி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணேன். இந்த சைடில் அப்படியே வடையை இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு வெண்பொங்கல் குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா விசில் தானே நமக்கு. அதனால் வெண்பொங்கல் நான் அளந்து ஊற்ற போதே கொஞ்சம் ஒரு டம்ளர் வந்து பாலும் மிக்ஸ் பண்ணிடுவேன், அப்போ நல்லாயிருக்கும். இந்த பக்கம் அடி பிடிக்காமல் சக்கரை பொங்கலையும் கிண்டிகிட்ருக்கேன். சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபைடு. பதம் வந்திருக்கான்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 75% மேலே வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து நான் பொடிச்ச வெல்லம் தான் போடுறதுனால ஈஸி எனக்கு. டக்குன்னு பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன பதம் வந்துருச்சுன்னு பார்த்தா ஓகே சூப்பர் இதாக இருக்குது. ஓகே அடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு வெல்லத்தையும் போட்டுட்டேன். இப்போ கிண்டிகிட்ருக்கேன் நான். பொடிச்ச வெல்லமாக இருக்கிறதுனால எவ்வளோ டைம் கன்சியூம் நம்ம எடுத்துக்கலன்னு பாருங்கள். இப்போ இந்த ஜென்ரேஷன் நம்மளாம் லக்கி தாங்க. நம்ம காலத்து அம்மாக்கள்லாம் பாவம் நிறைய வேலை செய்வாங்க. ஆல்ரெடி நான் நைட்டே வந்து ஏலக்காய் பொடியெலாம் பொடிச்சு வச்சுட்டேன். கொஞ்சோண்டு ஒரு நுணுக்கு அந்த ரசகற்பூரம் போட்டேன். தாளித்து எல்லாம் போட்டாச்சு. முந்திரி பருப்பு போட்டு இப்போ சாமிக்கு போய் படையல் வச்சுட்டேன். அந்த டைமுக்கு எல்லாமே முடிச்சாச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த vlog கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் இதில் அயர்லாண்டில் எவ்வளோ தூரம் நம்மளோட கல்ச்சரை நாங்கள் ஓரளவுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லி காமிச்சிருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான். கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து காலையில் எடுத்து பண்ணோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹிட் பண்ணுங்க பெல் பட்டனை ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். Until that, signing off, Chitra. Bye bye.